கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். கடனற்ற வாழ்க்கை என்ற தலைப்பிலே தியானிக்கிறோம். மலையை பார்த்து பேசுங்கள். தாவீது பெலிஸ்தேனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தருடைய நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டமெல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையிலே ஒப்பு கொடுத்தார் என்றார். பிரியமானவர்களே, கோலியாத்தை வீழ்த்துவதற்கு முன்பாக தாவீது விசுவாச வார்த்தைகளை பேசினது போல நாம் நம்முடைய பேச்சு ஸ்டைலை மாற்றி ஆகணும். பிரியமானவர்கள், பரிதாபமான பேச்சு அல்லது கடனை குறித்து பெருசாக பேசிகிட்டு இருக்கிறது, அதனால் ஒரு பலனும் வராது. எது பிரச்சனையோ அதை பார்த்து பேசுங்க. ஆண்டவராகிய கர்த்தர் மலையை குறித்து இந்த மலையை பார்த்து பேசுங்க அப்படின்னு சொன்னார். தேவனிடத்திலே உங்கள் பிரச்சனையை பெருசாக பேசுகிறதை விட பிரச்சனைகள்கிட்ட தேவனை குறித்து இயேசுவை குறித்து பெருசாக பேசுங்க. உங்களுடைய வார்த்தையில் வல்லமை இருக்குது, அதை அறிந்து கொள்ளுங்க. இன்னும் உங்களுடைய மனக்கண்கள் திறக்காமல் இருக்கிறது எப்படி? உங்கள் பற்றாக்குறையை குறித்து அதிகமாக பேசினா பற்றாக்குறைக தான் பெருகும். செழிப்பை குறித்து அதிகம் பேசினா செழிப்பு உண்டாகும். நீதிமொழிகள் 18:21 மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்க. தேவ வார்த்தையினாலே இந்த உலகத்தை சிருஷ்டித்தார். ஆழத்தின் மேலே இருள் இருக்கிறதையும் ஆண்டவர் பார்த்தாரு. ஐயோ இருளாக இருக்குதே அப்படின்னு சொல்லலை. அதற்கு பதிலாக அந்த இருள்லேருந்து வெளிச்சம் உண்டாகட்டும் அப்படின்னு ஒரு கமெண்ட் பண்ணார். உடனே வெளிச்சம் உண்டாயிடுச்சு. தேவ சாயலில் நீங்களும் நானும் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். அதனால் நாமளும் ஐயோ ஆழத்தில் இருள் இருக்கே அப்படின்னு கவலைப்படக்கூடாது. அந்த இருள் ஒளியாக மாறட்டும், கடன் விடுதலையாக மாறட்டும், செழிப்பாக மாறட்டும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கடனை பார்த்து பிரச்சனைகளை பார்த்து பேசுங்க. சிச்சுவேஷன் தன்னை போல் மாறும். கிருபை கூட இருக்கட்டும். ஆமென்.